ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிஎம்ஏ ஜூன் 2025 எக்ஸாமுக்கான ரிசல்ட் டேட்டு என்ன, அதே மாதிரி டிசம்பர் 2025 எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸு என்னைக்கு டேட்டுக்குள்ளே ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இன்ஸ்டியூட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கட் ஆஃப் டேட் என்ன அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். இது ஒரு ரிமைண்டருக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ஜூன் 2025 எக்ஸாமுக்கான ரிசல்ட் டேட்டு இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் டேட்டு 11th ஆகஸ்ட் அப்படின்னு ஏற்கனவே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. அதாவது லேட்டஸ்ட் பை 11th ஆகஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ அதிகபட்சமாக 11th ஆகஸ்ட்டுக்குள்ளே ரிசல்ட்டு வந்துடும். ஸோ இது எக்ஸாம் ரிசல்ட் டேட்டை பற்றி இன்ஸ்டியூட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தது தான். இப்போ அடுத்தது இப்போ இன்ஸ்டியூட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் கட் ஆஃப் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபவுண்டேஷன் இன்டர் அண்ட் ஃபைனல் கோர்ஸ் டிசம்பர் 2025 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன்லேயோ இன்டர்லேயோ ஃபைனல்லையோ ஜூலை 31க்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இதுதான் நார்மலான கட் ஆஃப் டேட்டு. சில சமயம் இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த டைமை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக 10 days அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது வந்து ஆகஸ்ட் 10th வரைக்கும் லாஸ்ட் இயர் இந்த மாதிரிலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த தரம் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 8th வரைக்கும் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் டிசம்பர் 25 எக்ஸாம் எழுதணும்னா ஆகஸ்ட் 8க்குள்ளே அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் இந்த கட் ஆஃப் டேட்டு. எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட வேண்டியது தனி. அந்த டிசம்பர் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் விண்டோ இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அது நீங்கள் அப்புறமா கட்டணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய கட் ஆஃப் டேட்டு ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணணுன்னாலோ அல்லது இன்டர் அண்ட் ஃபைனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னாலோ டிசம்பர் 2025 எக்ஸாம் எழுதணும்னா லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 8க்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டோ அல்லது டிகிரி முடிச்சிட்டோ நீங்கள் இன்டர் ஜாயின் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ டிசம்பர் 25 எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் 8க்குள்ளே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி தான் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிசம்பர் 25 எக்ஸாம் எழுதணும்னா நீங்கள் இன்டர் முடிச்சுட்டு இன்னும் ஃபைனல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் 8க்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா டிசம்பர் எக்ஸாம் எழுதலாம். நம்ம சிஎம்ஏ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் டேட் ஃபார் அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் என்ரோல்மெண்ட் எந்த டேர்மில் வேணாலும் அதை சொல்லலாம் நம்ம. ஸோ டிசம்பர் 2025 டேர்ம் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேட்டுக்குள்ளே ஜூலை 31க்குள்ளே நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். பட் இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டேட் வரைக்கும் 8th ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இன்ஸ்டால்மெண்ட்டில் அமௌண்ட்டு பே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்டர் அண்ட் ஃபைனல் கோர்ஸில் அவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் தான் பே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அவங்க பே பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டும் 8th ஆகஸ்ட். அப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் 8th ஆகஸ்ட்டுக்குள்ளே பே பண்ணியிருந்தால் தான் அவங்க டிசம்பரில் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் இன்டர் அண்ட் ஃபைனல் கோர்ஸுக்கு இதுவுமே எக்ஸ்டெண்டட் அப் டு 8th ஆகஸ்ட். ஸோ இது டிசம்பர் 2025 டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கான கட் ஆஃப் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் 8th ஆகஸ்ட்டு. ஸோ 8th ஆகஸ்ட்னா நாளையோட லாஸ்ட் டேட் முடியுது. ஸோ அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ டிசம்பர் 2025 டேர்ம் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாளைக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.